Rejoice Ministries Madurai. Message by Evangelist Dr. Daphne Joseph. Today's promise word Psalm 81:16. He will satisfy you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான வசனம் சங்கீதம் 81 வசனம் 16. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்களை அவர் எப்படி போஷிக்கிறார் பாருங்க, எப்படி திருப்தி ஆக்குறார். ரெண்டு காரியம் சொல்றார். நான் போஷிப்பேன். எப்படி உச்சிதமான கோதுமை அப்படின்னா கிரேட் 1 இருக்கக்கூடிய கோதுமைனா அது பெஸ்ட்டு. அதை பிசைறதுக்குள்ளேயே அது சாஃப்ட் ஆகிடும். அந்த மாதிரி ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டி வீட் அதை வச்சு உன்னை போஷிப்பேன்னு சொல்கிறார். இஸ்ரேல் நாட்டில் ரொம்ப கொஞ்சம் பணத்தில் புழங்கக்கூடியவங்க தான் அந்த காலத்தில் கோதுமை மாவில் அவங்க அந்த ரொட்டி செஞ்சு, அந்த தந்தூரி ரொட்டி மாதிரி செஞ்சு சாப்பிட்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, இவர் சொல்கிறார் உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார்னு. மற்றபடி அவங்க பார்லியில் தான் அவங்க ரொட்டி பண்ணி சாப்பிட்ருக்காங்க. நிறைய பேர் மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே பார்லி ரொட்டி தான் சாப்பிட்ருக்காங்க. நீங்கள் ஃபுட்ஸ் பைபிள் ஃபுட்ஸ்ன்னு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்ஸ் அவங்க சாப்பிட்டதெல்லாம் கூட வரும். அதில் கோதுமைங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லி, அவங்களுக்கு வாங்கி செய்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் விலை ஜாஸ்தி. பார்லி எல்லார் வீட்லேயும் இருக்குமா. அப்போ இப்போ பாருங்கள், உச்சிதமான, அதாவது கிரேட் 1 இருக்கக்கூட கோதுமையில் நான் உன்னை போஷிப்பேன்னு சொல்கிறாரு. அவர் சொன்னால் அவர் அது மாதிரி தான் செய்வார். அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகுது. நல்ல ஒரு லெவலுக்கு அவங்க வந்துடுறாங்க. அவர் சொல்கிறாருல்ல, செப்பனியா 3:20 என்ன சொல்கிறாரு? சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொல்கிறார். அந்த கீர்த்தி புகழ்ச்சியெல்லாம் வரும்பொழுது இந்த பணம், அந்தஸ்து, சுகவாழ்வு எல்லாமே வந்துடும் பாருங்க. அப்படி தான் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை அவ்வளோ நேசித்து, எத்தனை போராட்டம், எத்தனை வார், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவங்கள நேசித்தது நிமித்தம் எல்லாமே பெஸ்ட்டாக தான் அவர் கொடுப்பாரு. அவர் கொடுக்கறது எல்லாமே பெஸ்ட்டு. அது மாதிரி உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். அதோ இஸ்ரவேல் ஜனங்கள். நம்ம இன்னைக்கு விசுவாசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கோம். அதனால நமக்கும் அதே விதத்தில் நம்மளை போஷிக்கிறார். இன்னைக்கு ஏதானு குறைப்பட்டு இருக்கிறோமா? கர்த்தர் எவ்வளோ நல்லா வச்சுருக்கிறார்ல. நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. அப்போ தனிப்பட்ட விதத்தில் சொல்கிறார் பாருங்க, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். இந்த தேனுங்கிறது கானான் தேசத்தை, இஸ்ரேல் நாட்டை எப்படி சொல்கிறாருன்னு ஆண்டவர், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அந்த கானான் தேசம்ங்கிறது இன்னைக்குள்ள இஸ்ரேல் நாடு. நான் இஸ்ரேல் நாட்டுக்கு 2011 போயிருந்தேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா பழங்கள் எல்லாம் ஒன்று சைஸ் செம்மையாக இருக்குது. ஒரு சாதாரண மாம்பழம் பைனாப்பிள் சைஸுக்கு இருக்குது. அப்போ பைனாப்பிள்னா எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். அப்படி தான் இந்த ஜாஷுவாவும் காலேபும் அங்கே போயிட்டு, அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு கொத்து பழங்களை எடுத்துகிட்டு வராங்க. அவங்களால ஒரு கொத்துனா, திராட்சை பழம்னா எவ்வளோ, நம்ம எப்படி ஒரு கொத்தை தூக்கிடலாம் பாருங்கள். அப்படி கிடையாது. இது ஒரு கொத்து அளவுக்கு சைஸே ஒரு பழம். அப்படிங்கும்போது அவங்க ஒரு கட்டையை நடுவில் விட்டு, இந்த பக்கம் ஒருத்தர் தூக்கணும், பின்னாடி ஒருத்தர் தூக்கணும், நடுவில் அந்த கொலை தொங்குது. அது தொங்குற அது சைஸே இடுப்பளவுக்கு இருக்கும் போல். இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய உயரத்துக்கு பழங்கள் கொத்து கொத்தாக இருக்குது. அப்படி தான் அவங்க தூக்கிட்டு சொல்கிறாங்க, இது செம்மையாக இருக்குது இந்த நாடு, இந்த நாடை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னு. அதே மாதிரி பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நாடாக பார்க்குறோம். பால் இந்த ஆடுகள் இருக்கு இல்லையா, அதுகளுடைய மடு நிரம்பின உடனே அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணணும்லாம் வலிக்கும். அப்போ போய் அந்த இது ராக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மலைகளில் ராக்ஸ், அதில் போயிட்டு அப்படியே அந்த மடுவை வச்சுக்கிட்டு அப்படியே தேய்ச்சிருக்கும் போது பால் அப்படியே ஆறாக ஓடுமா. அந்த ஆடுகளுக்கு பீச்சி பால் எடுக்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. மலைகளில் இருக்கக்கூடிய அந்த ஆடுகள் அந்த பால் அப்படியே அவங்க ரிலீஸ் பண்ணுறது நிமித்தம் அந்த பால் ஆறாக ஓடுமா.
அதே மாதிரி தேன் பார்த்திங்கன்னா கண்மலையில் உள்ள தேன் அதை வந்து ரொம்ப ப்ரெஷியஸ். இந்த இப்போல்லாம் கூட நம்ம கொடைக்கானல் ஊட்டியிலலாம் தேன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க, பாதி சக்கரை தண்ணியை போட்டு ஏமாத்திடுறாங்க. மேலாக்கில் இருக்கிறது வந்து அந்த அந்த வேக்ஸோட, அந்த ஹனிகோமோட வேக்ஸோட சேர்த்து இருக்கும். அதை கொடுத்துட்டு நம்மகிட்ட இது மாதிரி தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கே ஒரு 200, 300, 400, 500ன்னு சொல்லி ரேட்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஆனால் பரிதாபமாக அதை விற்றுட்ருப்பாங்க. கட்டாயம் வாங்குங்கன்னு வேற கட்டாயப்படுத்துவாங்க. இது மலை தேன், இது அங்கே மலையில் போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அதான் கண்மலைங்கிறது. மலையில் கிடைக்கிற தேன் வந்து சுத்தமான தேனாக இருக்கும், தெளித்தேன்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கூட எப்படி சொல்கிறாங்கன்னா, அது தேனிலும் மதுரமானது. தேனை விட ஒன்று மதுரமாக இருக்குன்னா அது ஆண்டவராக இயேசுவை சொல்லியிருக்காங்க. அவருடைய நாமம் தேனிலும் மதுரமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். இந்த காலை வேளையிலும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்குறோம். ஆண்டவர் வந்து அவர் போஷிக்கிறதாட்டுனா அவர் பெஸ்ட்டை தான் நமக்கு கொடுத்து போஷிப்பார். எதுலேயுமே வந்து கிரேடு 3 கிரேடு 4ன்னு கிடையாது. நான் அந்த நாட்டுக்கு போனப்போ ஒரு 3 ஸ்டாரோ 4 ஸ்டார் ஹோட்டலில் தான் வச்சுருந்தாங்க. ஒரு 10 நாள் டூருக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா டேபிளில் டேட்ஸ்ன்னு போட்டு பழம் வச்சுருந்தாங்க. அந்த பழத்தை பார்த்தா டேட்ஸ் மாதிரியே இல்லை. ஏன்னா நம்ம நாட்டுக்கு வர்ற டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிரேடு 3 கிரேட் 4 இருக்கும் போல் எல்லாமே சுருங்கி இருக்கும் பார்த்தீங்களா டேட்ஸு. அங்கெல்லாம் முழுசாக நல்லா உருளைக்கட்டை மாதிரி நல்லா உருண்டு நீட்டமாக தான் இருக்குது, அதே சைஸுக்கு இருக்குது. ஆனால் பழன்னு இருக்குது, நவாப்பழம் மாதிரி இருக்குது. பட் அது டேட்ஸ். அதில் அந்த எழுத்து போட்ட பிறகு தான் நான் எடுத்து வாயில் வச்சு பார்க்குறேன். அப்படியே ஒரு இனிப்பு பாருங்கள். அதே மாதிரி அந்த பழங்களில் இருக்கிற அந்த ஜூஸு அப்படியே உடம்புல கொட்டும், உடம்புல வலிஞ்சிரும். நம்ம சரியாக தள்ளி வச்சு இப்படி கடிக்கணும் எதுனாலுமே. ஏன்னா அந்த ஜூஸ் அப்படியே நம்ம சட்டையெல்லாம் நினச்சிரும். அவ்வளோ தூரம் செழிப்பான ஒரு நாடு இந்த இஸ்ரேல் நாட்டு. ஏன் இந்த இஸ்ரேல் நாட்டு மேலே அவ்வளோ கண்ணு வச்சுட்டு அவ்வளோ நெருக்கி பிடிக்கிறாங்கன்னா, ஆண்டவர் அந்த நாட்டை தனக்குன்னு தெரிந்து கொண்டு அந்த நாட்டு ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்டோடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு போட்டிருக்கு. அந்த நாட்டை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய இந்த ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்குது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதுலேயுமே குறைப்பட்டு போகலை பாருங்க. நிறைவான இயேசு வரும்பொழுது எல்லா குறைகளும் ஒளிந்து போகும்னு தான் போட்டிருக்கு. குறைகளே இல்லாதபடிக்க எனக்கு எந்த குறையும் வைக்கல ஆண்டவர், நான் நல்லா இருக்கேன்னு சொல்லத்தக்கதாய் நம்ம தேவன் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பா நீங்கள் திருப்திப்படுத்துறீங்க, போஷித்து திருப்திப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறீங்க. எங்கள் தேவைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க. சாதாரண ஒரு கோதுமை இல்லைப்பா, உச்சிதமான கோதுமைனா அது கிரேட் 1 டாப் 1ல் இருக்கக்கூடிய ருசிகரமான ஒரு பதார்த்தத்து மூலமாக எங்களை போஷிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதே மாதிரி கண்மலை தேன், அதுவும் பெஸ்ட்டு, அதில் கலப்படமே இருக்காது. அப்படி உள்ள தேனையும் கொடுத்து உன்னை திருப்திப்படுத்துவேன்னு சொல்கிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. நீங்கள் கொடுத்துருக்க நன்மையான ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்துலேருந்து வந்திருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 1:17 இந்த வசனம் இருக்குது. இன்றைக்கி எங்களுக்கு கிடைச்ச எல்லா நன்மையான காரியங்களும் உங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அதுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, நன்மையினால் நிரப்புங்க, திருப்திப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all and thank you friends.